இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டயபெட்டிக் பராத்தா. அதாவது இதை வந்து லஞ்சில் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டின்னராக எடுத்துக்கலாம். கால்சியம் அயன் நிறைஞ்ச moringa லீவ்ஸ் பராத்தா தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் பராத்தா இது. கண்டிப்பாக வந்து இது வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பராத்தா செய்கிறதுக்கு நான் மெயினாக எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா moringa லீவ்ஸ். இந்த முருங்கை இலையில் நீரிழிவை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நீரிழிவு உள்ளவங்க, டயபெட்டிஸ் உள்ளவங்க வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த முருங்கை இலையை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ரெசிபி போட்டிருக்கேன். முருங்கை சூப் போட்டிருக்கேன், முருங்கை இலை சூப் போட்டிருக்கேன், முருங்கை இலை கஞ்சி போட்டிருக்கேன், முருங்கை பொரியல். இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த முருங்கை இலையை சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம பாலக்கீரை இருக்குல்ல, பாலக்கீரையை விட அதிகமான கால்சியமும் விட்டமினும் அயன் சத்தும் இந்த முருங்கை இலையில் இருக்குது. இந்த முருங்கை இலை வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடியது. நிறைய இடங்களில் கிடைக்கக்கூடியது. அதாவது முருங்கை இலை கிடைக்கலன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய வந்து ரொம்ப சீப்பானது கீரை. சீப்பான கீரை கூட, அது மேலே அதிக சத்து உள்ள கீரை. கண்டிப்பாக அதாவது டயபெட்டிஸ் உள்ளவங்களும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கீரை. டயபெட்டிக் கண்ட்ரோலில் வந்து இது பெரிய பங்கு வகிக்குது. கண்டிப்பாக அந்த முருங்கை இலையை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பராத்தா செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கை இலை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முருங்கை இலையை வந்து நம்ம உருவி வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கோம். உருவின முருங்கை இலையை கொஞ்சமாக சாப் பண்ணிக்கோங்க, அதாவது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. சேர்த்தாச்சு. இது கூட ஒரு பச்சை மிளகாய், பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் ஒன்று. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து இப்படி இஞ்சி, அதாவது கேரட் துருவுறதுல வந்து துருவி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் நான் ஓமம் சேர்க்குறேன். ஓமம் வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. ஓமம் இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் கண்டிப்பாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஓமத்தை சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை கை வச்சு கொஞ்சம் கசக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த நல்ல வாசனை எல்லாம் அப்படி இறங்கும். கசக்கிட்டு சேர்த்துடலாம். அப்புறம் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அதாவது வத்தல் தூள். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு உப்பு வந்து நான் ஒரு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் போடுறேன். அந்த மாவுக்கும் சேர்த்து 1 கப் மாவு சேர்க்க போகிறேன். அந்த மாவுக்கும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க, அப்போ தான் அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணியெல்லாம் வரும். தண்ணியெல்லாம் சேர்ந்து அந்த கீரை கூட ஒன்று சேரும். அடுத்து இது கூட நான் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு பாதி லெமன் கூட கிடையாது, 1/4 சைஸ் லெமன். சின்ன லெமன்லேருந்து ஒரு சின்ன லெமனாக ஒரு பாதி எடுத்துக்கோங்க. அப்படின்னா ஒரு 1/4 லெமன். அது ஃபுல்லாக கூட சேர்க்க வேண்டாம், அதில் வந்து பாதி சேர்த்தா போதும். ஒரு 2-3 ட்ராப்ஸ், ஒரு 4-5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படின்னா இது கொஞ்சம் புளிச்சிக்கிட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர், அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது அந்த லெமனும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மாவு ஆட் பண்ணிடலாம். நம்ம இதுதான் மாவு சேர்க்கலாம். மாவு வந்து நான் 1 கப் கோதுமை மாவு, சுத்தமான கோதுமை மாவு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வாங்கி திரிச்ச கோதுமை மாவாக இருக்கணும். சம்பா கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. சம்பா கோதுமை வாங்கி திரிச்ச மாவு, கண்டிப்பாக வீட்டில் வாங்கின மாவு. அதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து, இந்த ரெசிபிக்கு வந்து ரெக்கமெண்டட். ஸோ பாக்கெட்டில் வாங்கின மாவு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டயபெட்டிக் உள்ளவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கோதுமையிலையுமே கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம்தான். இப்போ வந்து அது மட்டும், நம்ம வீட்டில் வாங்கி அரைச்ச மாவாக இருந்துச்சு அப்படின்னா அது நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து முருங்கைக்கீரை மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதில் நிறைய விட்டமின்கள், கால்சியம், அயன், நார்ச்சத்து எல்லாம் கலந்து வருது. அதனால் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி அரைச்ச கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துடலாம்.
பாருங்க, தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் நெய், அப்படி இல்லைன்னா சுத்தமான நல்லெண்ணெய் தடவிக்கோங்க. நான் வந்து நல்ல ஒரு சுத்தமான நெய் தடவுறேன். இது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அதை வந்து அப்படியே வைக்க போகிறோம். வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா பராத்தா அது இல்லாட்டி சப்பாத்தியாக நம்ம செய்ய போகிறோம். இந்த நெய் விட்டு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. கோட் ஆகிற மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா இதை அப்படி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தியாக சுட்டு எடுக்கலாம். அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அந்த உருட்டி வச்ச அந்த மாவை வந்து பராத்தாவை விரிச்சிடலாம். சப்பாத்தி இல்லாட்டி பராத்தா எதுனாலும். நல்லா மாவு கொஞ்சம் கவுண்டர் டாப், அப்படி இல்லைன்னா சப்பாத்தி உருட்டுற கட்டையில் வச்சுட்டு இந்த மாவு கொஞ்சம் விரிச்சிட்டு இதை வந்து பராத்தாவை நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு விரிச்சு எடுத்துடலாம். நம்ம சாதாரண அந்த சப்பாத்தியோ பரோட்டாவோ விரிக்கும் போது நல்லா இழுத்து அந்த கம் மாதிரி நல்லா இழுத்து விரிக்கிறதுக்கு வர்ற மாதிரிலாம் வராது. இதில் வந்து வெங்காயம், முருங்கை இலைலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் கவனமாக விரிச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாவும் விரிக்க வேண்டாம். எல்லாம் நல்லா விரித்து வச்சாச்சு. இனிமேல் சப்பாத்தி கல்லை போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். இது வந்து நல்ல, அதாவது விரிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, விரிக்க முடியல, பிஞ்சு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப் மாவுக்கு நீங்கள் 1.5 கப் மாவு போட்டுக்கோங்க. மாவு கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு நல்ல ஒரு சத்தானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவு 1 தான் போட்டுக்கேன். ஏன்னா வந்து நம்ம வெங்காயம் அப்புறம் கீரை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு அப்படி நமக்கு சப்பாத்தி மாதிரி பிளெயின் சப்பாத்தி செய்வாங்களோ அது மாதிரி விரிக்க வராது. கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ சப்பாத்தி கல்லில் நம்ம விரித்து வச்ச பராத்தா ஒவ்வொன்றா போட்டு சுட்டு எடுத்துடலாம். இது கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு சுட்டு பொறுமையாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக நெய், அதாவது சுடும்போது 2 பக்கமும் நெய் தடவிக்கோங்க. ஏன்னா நெய்ங்கிறது, அதாவது சுத்தமான நெய்யில் வந்து நல்ல ஃபேட்டு தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து நல்ல ஃபேட் வந்து நமக்கு தேவை. அதனால் நெய் தடவி நல்லா பொறுமையாக சுட்டு எடுங்க. ஏன்னா அந்த moringa லீவ்ஸ் எல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம். அப்படி பொறுமையாக சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் பராத்தா வந்து ரெடி. இதை டின்னருக்கு, அப்படி இல்லைன்னா நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். கூடவே சட்னி வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.